நாட்களை எண்ணும் அறிவு. நான் பேசிக்கொண்டிருக்கிற நாட்களை எண்ணும் அறிவு. அவர்கள் எழும்பினார்கள். அந்த 14 தலைமுறையில ஒருத்தன் பெரியவனா எழும்பினான். அவர்களை பற்றி ஒரு 5 பேரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு செய்தி நமக்கு யோபு செய்தி கொடுக்க வருகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கரத்தட்டி வரவேற்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒரு சில மணி நேரங்கள் இன்னும் நமக்கு இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் துதித்தோம். நல்ல கரங்களை உயர்த்தி இந்த காரியத்தை பார்த்து இந்த காலை வேளையிலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள் காலை வேளை முதற்கொண்டு இந்த நேரம் வரைக்கும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நிமிடத்தை எத்தனையோ பேர் காணவில்லை, ஆனாலும் கூட அவர் கிருபையாய் நம்மை காத்திருக்கிறபடி நாம் நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நீ செய்த நன்மைகள் ஏராளமாக, இவர்களுக்கு பாராட்டின கிருபைகள் ஏராளம் என்பதை அறிந்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள தெய்வமே, இந்த நாள் வேளையிலும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்து நடத்தின கிருபைகளுக்காக நன்றி. இந்த பழைய வருடத்தின் கடைசி நொடிகளிலே நிமிடங்களிலே வந்திருக்கிற எங்களையும் வார்த்தையின் வல்லமையினால் நிரப்பி அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சீர்படுத்த வேண்டிய இடத்துல சீர்படுத்தி, ஆண்டவரை எங்களை பலப்படுத்த வேண்டிய இடத்துல பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்தும்படியாக இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலும் உடைய சமூகத்தில் வருகிறோம். பெரிய காரியங்களை செய்ய மகிமைப்படும் இயேசுவின் மூலம் துதிகளை ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த வருடத்தின் கடைசி மணி நேரங்களில் நாம் வந்திருக்கிறோம். சில காரியங்கள் ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டு ஜெபித்து இந்த புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த குறிப்பிட்ட ஒரு செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு நாட்களை எண்ணும் அறிவு. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நாட்களை எண்ணும் அறிவு. வாசிக்கலாம் சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும், எங்களுக்கு போதித்தருளும். இதை நன்றாக பார்க்கும்போது தொடக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மோசேயின் ஜெபம் என்று. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். நல்ல ஒரு பெரிய ஊழியர், எல்லாவற்றையும் சாதித்தவர், லட்சக்கணக்கிலே ஜனங்களை ஆட்டு மந்தையை போல நடத்தி வந்தவர், அற்புதங்களை திரளாய் செய்து காண்பித்தவர். இங்கே ஜெபம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்றாரு? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அருமையான தேவச்சனமே, ஒரு பெரிய ஊழியர் வேற எந்த காரியத்திற்காக ஜெபிக்கவில்லை. அவர் ஜெபிக்கிற ஒரு காரியம், என் இருதயம் ஞானமாக மாற வேண்டும், அதற்கு எனக்கு நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தருளும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கேட்போமா? எனக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தாரும். பெரிய ஊழியன் சொல்லும் போது நாம் அதை சிந்திக்க வேண்டும். நான் ஞான இருதயம் உள்ளவன் ஆகும்படி என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தருளும். என் நாட்களை எண்ணுகிறதுக்கு எனக்கு ஒரு அறிவை தாரும் என்று சொல்லி அந்த மோசே ஜெபிக்கிறார். இது இன்னொரு வெர்ஷன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நியூ லிவிங் வெர்ஷன்ல. வாழ்க்கை சுருக்கமான அளவை புரிந்து கொள்ள எனக்கு என்ன பண்ணும்? போதித்தருளும். வாழ்க்கையின் சுருக்கமான அளவை நான் புரிந்து கொள்ள எனக்கு என்ன பண்ணும்? போதித்தருளும். பெரிய ஊழியர் 120 வருடங்கள் உயிரோடு கூட வாழ்ந்து கர்த்தருக்கென்று சாதனைகளை செய்த மனிதன் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே அங்கலாய்ப்போடு காரியத்தை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து ஜெபிக்கிற ஒரு காரியம், என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தருளும்.
இந்த சங்கீதத்தை நீங்க பார்க்கும்போது, இந்த சங்கீதத்திற்கு உள்ளாக நான் கடந்து செல்கிறதுக்கு முன்பாக இந்த நாட்களை சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிவிட விரும்புகிறேன். மத்தேயு 1:17 எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்ட காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்களை என்னும் அறிவு எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிற அந்த சின்ன ஜபத்திற்குரிய ஒரு பின் காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். இங்க சொல்றாரு, முதல்ல வாசிக்கலாம், அதை வாசிக்கலாம். யார் முதல் யார் வரைக்கும் 14 தலைமுறைகள் வாசிக்கலாம். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும். நல்ல யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் முதல் யார் வரைக்கும்? தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், எசேக்கியேல் அந்த குறிப்பை நான் எடுத்து வர மறந்து விட்டேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 70 வாரங்கள் செல்லும். எப்போ பாபிலோனில் இருந்து சிறைப்பட்டு போனவர்கள் மீண்டும் திரும்புகிறதற்கு 70 வாரங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி வர்ணிக்கிறார்கள் வேத வர்ணனையாளர்கள் அப்படின்னு சொன்னா, 14 தலைமுறைகள் என்று சொன்னால் 490 வருடங்கள். எத்தனை? 490 வருடங்கள். அதை டிவைட் பண்ணும்போது, 14ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு தலைமுறைக்கு எத்தனை வயசு? 35 வயது. நான் சொல்லுகிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் 35 வயது வரும்போது அவன் ஒரு தலைமுறையை பார்க்கிறான். 30ல இருந்து 40 வரும்போது, இரண்டாவது 40ல இருந்து 80 வரும்போது இன்னொரு தலைமுறை அவனுக்கு பின்பாக உருவாகிறது. இந்த சூழ்நிலையிலே தான் மோசே ஜெபிக்கிறார், என் நாட்களை என்னும் அறிவை போதித்தரணும். நான் உங்களுக்கு நல்லா வெளிப்படுத்தி காட்டுகிறேன். வாசிக்கலாம். அதே வசனத்திலே 90ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் போதும். அவர் இந்த ஜெபத்தை செய்யும் போது எத்தனை வயது அவருக்கு இருக்கிறதுன்னு நான் கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எத்தனை வயசு? 80 வயது. இரண்டாவது தலைமுறை அவருக்கு பிற்பாடு ஒரு சந்ததி உருவாயிட்டு இருக்கு. அப்பொழுது ஜெபிக்கிறார், எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எப்போ ஜெபிக்கிறாரு? 80 வயசுல. இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கும்னு சொன்னா நான் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்ராகமம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். போதும். இங்கே முதலாம் வருஷத்தின் எத்தனாம் மாதம்? முதலாம் மாதம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது சொல்லுகிறார், 430 வருஷத்துக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு கடந்து போவார்கள். அப்பொழுதுதான் இந்த மோசே ஜெபிக்கிறார். நீங்க நல்லா வாசிங்க. யாத்ராகமம் 7:7 வாசிங்க பார்க்கலாம் எனக்காக. யாத்ராகமம் 7:7. அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. ஓகே. இப்பொழுது நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், அவர் என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு போதித்தருளும் சொல்லி 80வது வயதிலே ஜெபிக்கிறார். ஒரு தலைமுறை போய்விட்டது. 40 வயது இருக்கும்போது எப்படியாகிலும் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியங்களை செய்து பார்க்கிறார். ஒரு காரியத்தை கொன்று விட்டான். ஒரு மனிதனை கொன்று விட்டான். புறம்பே தள்ளப்பட்டான். ஓடினான். வனாந்தரத்தில் என்ன பண்றான்? 40 வருஷம் தன்னுடைய நாட்களை கழித்து விடுகிறான். இரண்டாவது தலைமுறை அவன் 30ல இருந்து 35ல இருந்து 40 வயது வரைக்கும் ஒரு வேஸ்டா கழிச்சிட்டான். 80வது வயதிலே அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாதவனாய் இருக்கிறேனே, ஒரு காரியத்தையும் உமக்காக செய்யவில்லையே, என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு போதித்தருளும். எத்தனாவது வயசுல ஜெபிக்கிறாரு? 80வது வயதிலே. அருமையானவர்களே, நான் ஒரு சொல்ல விரும்புகிற காரியம், இன்றைக்கு எத்தனையோ தலைமுறைகளை நாம் கடந்து விட்டோம். 35 இன்னைக்கு 40க்கு மேல இருக்கிறவங்க முதல் தலைமுறையை கடந்து 80 வயது வரைக்கும் இருக்கிறவர்கள் இரண்டாவது தலைமுறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ தலைமுறையை பார்த்து விட்டார்கள். பல காரியங்களை செய்து விட்டார்கள். நீங்களும் நானும் இந்த 30ல இருந்து 40ல இருந்து 80 வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. வாலிபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. இந்த தலைமுறையிலே நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்?
அவர் ஒரு கருத்தான ஜெபத்தை செய்கிறார். நான் ஞான இருதயம் உள்ளவனாகும்படி என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு போதித்தருளும். நாட்களை என்னும் அறிவு. சில காரியங்களை உங்கள் மத்தியில நான் பேச விரும்புகிறேன். இந்த காரியத்தை நடக்கும்போது எப்ப ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, கரெக்டா அந்த புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்பாக அவர் செய்கிற ஒரு ஜெபம் தான். பார்வோனுக்கு முன்பாக நீ போய் நிற்கும் போது அது புதிய மாதமா இருக்கும், வருஷத்தின் முதலாம் மாதமா இருக்கும். அப்பொழுது ஜனங்களை நான் விடுதலை ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி மோசேயோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அந்த சூழ்நிலையிலே தான் என்ன பண்றாரு, இவர் ஜெபிக்கிறார். இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பழைய வருஷத்துல இங்க வந்து கூடி இருக்கும் போது நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா. புதிய வருடத்திற்கு போகிறதுக்கு முன்பாக எத்தனையோ தலைமுறையை நான் கடந்து விட்டேன். என் வயது வரைக்கும் எத்தனையோ தலைமுறையை நான் பார்த்து விட்டேன். நான் என்ன செய்திருக்கிறேன் ஆண்டவருக்காக? என்னுடைய வாழ்க்கை எதை சாதித்திருக்கிறது? ஆண்டவருக்காக நான் எதை சாதித்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மோசே செய்தது போல அந்த பழைய வருடத்திலே அவர் செய்கிறார். என் நாட்களை இன்னும் அறிவு எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கி அவர் சொல்லுகிறார், அடுத்த வருகிற வருஷத்திலே ஒரு 10ஆம் தேதியிலே வருகிற மாதத்திலே முதல் மாதத்திலே நீ ஜனங்களை மீட்டுக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் வாதைகளை அனுப்பி பல காரியங்களை செய்து ஆண்டவர் அவனுக்கென்று குறித்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அருமையானவர்களே, இன்றைக்கும் அந்த ஜெபத்தின் தாக்கத்தையும் அந்த ஜெபத்தின் விளைவையும் சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நாட்களை எப்படி அவர் கழித்துட்டார். 80 வயசுல அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார்னா அந்த 80 வயது வரைக்கும் அவர் எப்படி தன்னுடைய நாட்களை வீணடித்து விட்டார் என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. தன் சொந்த பலத்தினால், முதலாவது குறிப்பு, தன் சொந்த பலத்தினால் நாட்களை கழித்து விட்டார். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வசனங்களை வாசிக்கலாம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோனுக்கு இந்த காரியம் அறிவிக்கப்பட்டது. அவன் ஓடி போய்விட்டான். கரெக்டா இந்த காரியம் எப்ப நடக்குதுன்னு சொன்னா அவனுடைய முதலாம் தலைமுறை 40வது அல்லது 35 40வது வயது வரைக்கும் நடக்கிற காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு எகிப்தியனை அடித்து கொன்று எப்படியாகிலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்னை கொண்டு மீட்க வேண்டும் என்று வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு என்ன பண்ணா, தன்னுடைய சொந்த பலத்தினால் என்ன பண்றான், ஒருத்தர் அடித்து கொன்று விடுகிறான். யோசிச்சு பாருங்க, அந்த முதலாம் தலைமுறையிலே அவன் தன்னுடைய சொந்த பலத்தை உபயோகப்படுத்தி ஏதாகிலும் ஒரு காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைத்து பார்த்தான். 40 வருடம், ஒரு தலைமுறையே முடிஞ்சிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் மீட்க முடியவில்லை. இன்றைக்கும் இத்தனை வருடங்கள் நீங்க யோசித்து பாருங்க, 40 வயது 50 வயது வரைக்கும் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று நினைப்போம் ஆகில், என் சொந்த பலத்தினால் தான் நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்போம் ஆகில், நாட்களை என்னும் அறிவு நமக்கு என்ன பண்ணல, இல்ல. ஞானமுள்ள இருதயம் நமக்கு இல்லை என்பதே நிச்சயம். யோசிச்சு பாருங்க, அத்தனை பெரிதான ஒரு ஊழியர் சொல்லுகிறார், தன்னுடைய சொந்த பலத்தினால் நான் சாதித்து விட்டேன் என்கிற எண்ணத்தோடு கூட அந்த காரியத்தை செய்யறாரு. துரத்தப்பட்டார். இரண்டாவது தலைமுறை 40 வருஷம் ஆண்டவர் அங்க பக்குவப்படுத்தி வனாந்தரத்திலே எல்லா விதமான பயிற்சிகளை கொடுத்து மீண்டும் கொண்டு வருகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய காரியம், என் பலத்தினால் அல்ல, உடைய கிருபையினால் நான் வாழ்ந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நாட்களை எண்ணுகிற அறிவு எது என்று சொன்னால், இன்றைக்கு நாட்களை வீணாகவும் விருதாவாகவும் நாம் கழித்து விடாதிருக்க வேண்டும் என்று சொன்னால், என் பலன் அல்ல, கர்த்தருடைய கிருபையே என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. முதலாவது மோசே தன்னை பார்த்து சொல்கிறார், என் பலத்தினால் நான் சாதிக்க பார்த்தேன், என் பலத்தினால் முயற்சி செய்த பார்த்தேன், ஆனால் என் நாட்கள் வீணாய் விருதாவாய் போய்விட்டது. என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும். குறிப்பாக 80வது வயதில் அவர் ஜெபிக்கிறார். அவர் 80வது நாட்கள் கடந்து 80வது வயதிலே ஜெபிக்கிற ஜெபத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் முன்பாகவே செய்து விட வேண்டும். அல்லேலூயா. இருக்கிற காலத்திலே ஏதாயிலும் ஒன்று செய்து விட வேண்டும். நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் உயர்த்தப்பட்டிருக்கிறதற்கு காரணம் என்ன? நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய என்னுடைய
நம்முடைய மூச்சு இருக்குதுன்னு சொன்னா யாருடைய கரம் தான்? கர்த்தருடைய கரம் மாத்திரமே, கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. எங்கள் நாட்களை என்னும் அறிவை எனக்கு போதித்தரணும். நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஒரு 80 வயது 2வது தலைமுறை வர வேண்டும் என்று சொன்னால் 29,490 நாட்கள் நான் என்ன பண்ணிருக்கணும்? வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு 18,000 நாட்கள் வரைக்கும் வாழ்ந்துட்டேன். இன்னும் எனக்கு 10,000 நாட்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏதாகிலும் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ தலைமுறைகள் கடந்து போய்விட்டது. தன்னுடைய சுய பலத்தினால் சாதித்து விடலாம் என்று வாழ்ந்து விட்டு போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருக்கிறவர்கள் அவருக்காக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய கிருபையே எங்களை பாதுகாத்தது. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய பலனும் எங்கள் கையின் பிரயாசமும் இதை எங்களை இங்கு சம்பாதித்து தரவில்லை. உங்களுடைய கிருபையே எங்களை நடத்தினது. ஆண்டவரே, நடத்தினது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது, தன் சொந்த பலத்தை செலவழித்து பார்த்து முயற்சி செய்ய பார்த்தான். நாட்கள் எல்லாம் வீணாக போனது. 40 வருஷமும் வீணாக போனது. 2ஆம் தலைமுறையும் வீணாக போனது. 80வது வயதிலே அவனுக்கு ஒரு அறிவு வந்தது. என் நாட்களை என்னும் அறிவைத்தான், என் பலன் அல்ல உடைய கிருபையே என்று சொல்லி புரிந்து கொண்டான். 2வது, அவன் எதனால் நாட்களை வீணடித்தான்? வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே சொல்லுகிறார். சங்கீதம் 90:9 வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. எப்படி போய்விட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 430 வருடம் அடிமைகளாய் இருந்த போதிலும் அவர்கள் எல்லா விதமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து கர்த்தருக்கு எப்படி உண்டாக்கினாங்களா? கோபத்தை உண்டாக்கினாங்க. தலைமுறையாய் 14 தலைமுறை 430 வருஷம் வரைக்கும் அந்த எகிப்து தேசத்துல வாழ்ந்து கர்த்தருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணல. என்ன உண்டு பண்ணாங்களா? கோபத்தை உண்டு பண்ணினார்கள். எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க. இத்தனை வருடங்களும் நம்மை தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி நடத்தினவருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறோமா அல்லது கோபத்தை கொடுத்திருக்கிறோமா? இந்த நொடியில நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் காரியமும் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என் நாட்கள் எல்லாம் உங்களுடைய கோபத்தினால் என்ன போயிடுச்சு? கழிந்து போய்விட்டது. அவர் சொல்றார், 80 வருஷம் வரைக்கும் ஆண்டவரை நான் வாழ்ந்துட்டேன், ஒன்னும் உமக்காக சாதிக்கல, உங்களுடைய கோபம் தான் ஆண்டவரை மிச்சம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். யோசித்து பாருங்க. முதலாவது, தன் பலத்தை செலவழித்து சாதிக்கலாம் என்று பார்த்தார், வீணாக போய்விட்டது. 2வது, ஆண்டவருடைய கோபத்தினால் தன்னுடைய நாட்கள் எல்லாவற்றையும் வீணடித்து போய்விட்டார். அதனால நான் சொல்ல வருகிற காரியம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கோபத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்திருப்போம் என்று சொன்னால், அந்த அடிமைத்தனத்திலும் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து முறுமுறுப்பு. எத்தனையோ நன்மைகளை செய்தார். அந்த அடிமைத்தனத்திலும் ஒரு சொந்த தேசத்தை, ஒரு சொந்த இடத்தை கொடுத்து நடத்தி வந்தார். பிள்ளைகள் எல்லாவற்றையும் பராமரித்து வந்தார். ஆனாலும் முறுமுறுப்பு. வனாந்தரத்திலே வரும்போது ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்தார்கள். காடைகளை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், எத்தனையோ நன்மைகளை கொடுக்கும் போது என்ன பண்ணாங்க? முறுமுறுத்து ஆண்டவருடைய கோபத்தை தான் பெற்றுக்கொண்டு நாட்களை கழித்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய கோபத்தை அல்ல, கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். முறுமுறுப்பு அல்ல, துதி நம்முடைய வாயில பிறக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவர் செய்த நன்மையானாலும் சரி, அவர் அனுமதித்த, அவர் தீமை செய்ய மாட்டார், அவர் அனுமதித்த தீமை ஆனாலும் சரி, நான் நம்மை துதிப்பேன் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எங்கள் நாட்களை இன்னும் அறிவை தருகிறவரே, ஆண்டவர் நம்முடைய கோபத்தை நாங்கள் வாங்கிக் கொள்ளாதபடிக்கு நம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தந்ததற்காக, முறுமுறுப்பை நீக்கி துதிக்க செய்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த 80 வருடம் வரைக்கும் தன்னுடைய பலத்தினால் கழித்து விட்டார், கர்த்தருடைய கோபத்தினால் கழித்து விட்டார். 3வது அதே வசனத்தை வாசிக்கலாம். 90 2வது பகுதி. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். சாதிக்க வேண்டியவன், சரித்திரம் படைக்க வேண்டியவன் தன்னுடைய நாட்களை எப்படி கழிச்சிட்டாரா? 80 வயது வரைக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியல. 40 வயது வரைக்கும் சாஸ்திரங்களை எல்லாம், எகிப்தினுடைய சர்வ காரியங்களையும் கற்றுக்கொண்டவர். அந்த 40 வருஷத்துல என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு கதை போல கழித்து போட்டு விட்டார். இன்னைக்கும் யோசிச்சு பாருங்க. 12 வயசுல இருந்து 60-70 வயசு வரைக்கும் உள்ளவர்கள் இங்க இருக்கிறோம். எப்படி நாம் நம்முடைய நாட்களை கழித்திருக்கிறோம்? ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறோமா? சரித்திரம் பேசுகிறதா நம்முடைய சூழ்நிலைகளை, அல்லது ஒரு கதையை போல கழித்திருக்கிறோமா? சீரியலை பார்க்கும் போது என்ன போடும்? கடைசியில தொடரும், முடிவில்லாம என்ன பண்ணிட்டே இருக்கும்? தொடரும் அப்படின்னு போட்டுரும். ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டணும்னா என்ன சொல்லுவாங்க? ஆயா வடை சுட்ட கடை சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு கதை இன்றைக்கு அதை கூட சொல்றது கிடையாது.
ஆப்பிள் போன் இல்ல ஏதாவது ஒரு போன், ஆண்ட்ராய்டு போனை கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டே என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, சாப்பிடுறாங்க. அந்த கதையும் இப்பொழுது மறந்து போய்விட்டது. நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கை ஒரு கதையை போல போகிறதா அல்லது சரித்திரம் படைக்கிறதா? யோசிச்சு பாருங்க. 80 வயதிலே அவர் தெளிவாய் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என்னை அழைத்த நோக்கம் ஒன்று, என்னை அழைத்த நாட்கள் இதற்காக அழைத்தீர், ஆனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ ஒரு கதையை போல வாழ்க்கை. ஆண்டவரே, அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவருக்கு ஊழியத்தை கொடுத்து திரும்பவும் எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்று யோசிச்சு பாருங்க. இத்தனை நாட்கள் வரைக்கும் நம்முடைய சொந்த பலத்தினால் நம்முடைய நாட்களை கடந்திருக்கலாம். என்னுடைய தாளந்தை வைத்து நான் இந்த நாட்களை கடந்து விட்டேன் என்று சொல்ல பார்க்கலாம். ஆனால் நாட்களை வீணாக கடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கோபத்தினால் கடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கதையை போல கழித்து போட்டு விட்டோம். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், மோசேயின் ஜெபம். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. அவர் ஜெபித்தார், அவர் காரியத்தை சாதித்தார். இன்னும் இருக்கிற எஞ்சி இருக்கிற 40 வயது வரைக்கும் தேவ ஜனங்களை நடத்தினார். அநேகரை ஒரு தலைவர்களை உருவாக்கினார். இன்றைக்கும் நான் இதிலிருந்து சொல்ல வருகிற காரியம் என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த நாட்களிலே, இந்த தலைமுறைகளிலே எப்படி எழும்ப வேண்டும்? யோசிச்சு பாருங்க. இந்த தலைமுறையில 40 வருஷம் கழிஞ்சிருச்சு, 50 வருஷம் கழிஞ்சிருச்சு, 30 வருஷம் கழிஞ்சிருச்சு. ஒரு தலைமுறையை பார்த்துட்டோம். இன்னைக்கு நீங்களும் நானும் எதுவும் சாதிக்கல, ஆனால் இனி சாதிக்க பிறந்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஜெபம் பண்ணினார், அதை செய்து காட்டினார். இப்பொழுதும் சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட நாட்களிலே இருக்கிறோம்? யோபு 7:6 எடுத்து வாசிக்கலாம். யோபு 7:6. நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கிறது? நாம் எப்படி வாழ வேண்டும்? வாசிக்கலாம். யோபு 7:6. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. ஆமா, ஒரு துணியை நெய்யும் போது அவன் ஒரு நாடாவை எடுத்து எரிந்து அந்த துணியை நெய்வான். அவன் எவ்வளவு ஸ்பீடு எரிவான் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு வேகமா எப்படி ஓடுதான் நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. 80 வருஷம் சாதாரணமானதல்ல. இப்படின்னு சொடக்கு விடுற அளவுக்கு ஓடிவிடும். நான் சின்ன பிள்ளையை போல இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த அளவுக்கு புருஷர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். எரிகிற நாடாவை காட்டிலும் எப்படி ஓடுதா நாட்கள்? தீவிரமாய் ஓடுகிறது. 9ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கலாம். எப்படி நம்முடைய நாட்கள் இருக்கிறது? அதே யோபு 9ஆம் அதிகாரம் 25, 26. என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களை போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. பாருங்க, அஞ்சல்காரன் ஓடுகிற ஒரு தந்தியை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஒரு மெசேஜ கொடுக்க போனோம்னா, நான் இப்ப உள்ள போஸ்ட்மேன் எல்லாம் சொல்லல, அவங்க என்ன பண்ணுவாங்க? மெதுவா மிதிச்சிட்டு ஓடுவாங்க. ஆதி நாட்களிலே ஒரு ராஜா ஒரு செய்தியை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் வேகமாய் ஓடுகிறவனா இருப்பான். துரிதமாய் அந்த சண்டைக்கு முன்பாக அவன் போய் என்ன பண்ணுவான்? அந்த காரியத்தை, அந்த மெசேஜை கொடுக்கிறவனா இருப்பான். இன்னைக்கு பாருங்க, ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிடுறோம்? இமிடியேட்டா செகண்ட்ல அனுப்பிச்சிடுறோம். அந்த மாதிரி உங்களுடைய நாட்கள், என்னுடைய நாட்கள் இருக்கிறதா? இப்படின்றதுக்குள்ள ஓடி விடுகிறது. அஞ்சல்காரன் ஓடுகிற ஓட்டத்தை போல, ஒரு கப்பலை போல, அல்லது ஒரு பருந்து, ஒரு கழுகு தன்னுடைய இரையை தேடி வருகிறது போல அவ்வளவுக்கும் வேகமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த நாட்களை எப்படி உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏதோ வருகிறோம், ஏதோ போகிறோம் என்கிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒரு சாதிக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து வேதத்தின் மூலம் ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிக்கலாம். யோபு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன. யோசிச்சு பாருங்க. சர்வ வல்லவருக்கு நாட்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக கேட்கிற ஒரு காரியம், உன் நாட்கள் 80 அல்லது 90, ஒருவேளை 100 மிஞ்சி போன பலத்தின் மிகுதினால 100 வரைக்கும் வந்துடலாம். ஆனால் உன் நாட்களை நீ அறியாதிருக்கிறது என்ன? என்ன எண்ணிக்கிட்டு இருக்க உன் நாட்களை பத்தி அப்படின்னு கேட்கிறார். யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்வியோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், ஆதங்கத்தோடு கேட்கிற ஒரு காரியம். என்னை அறிந்தவர்கள் நான் நியமித்திருக்கிற நாட்களை என்ன பண்ணல? அறியவில்லை. ஏதோ சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், போகிறோம் என்கிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவருக்காக நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் ஏதாகிலும் ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்ய வைத்தீரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஏதோ ஒரு ஊழியத்துல பயன்பட்டு இருக்கிறீங்க, ஆனால் இது போதாது, இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:14 வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:14.
பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்கு எதை உண்டாக்குறாரு? எதை உண்டாக்குறாரு? ஆகாய மண்டலங்களில் உள்ள சுடர்கள். அந்த சுடர்களை உண்டாக்கினவர் அதனுடைய நாட்களை கரெக்டா அதை அனலைஸ் பண்றதுக்கு, அதை செட் பண்றதுக்கு, சூரியன் வந்தா பகல் என்பதை காண்பிக்கிறதற்கு ஆகாய விரிவு என்ன பண்ணிட்டு இருக்கு? கரெக்டா செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆகாய விரிவு, கர்த்தர் உண்டாக்கின ஆகாய விரிவு தன்னுடைய நாட்களிலே கரெக்டா ஓடிட்டு இருக்கு. 24 மணி நேரம்னா கரெக்டா என்ன பண்ணணும்? சூரியன் மறைய வேண்டும், சந்திரன் வர வேண்டும் என்று சொல்லி அது தன் பாதைகளிலே கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரால் கரத்தினால் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வேகத்தோடு கூட ஓட வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வருடத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நாட்களை எந்த அளவுக்கு நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இரவு, எத்தனையோ இரவுகள் போய்விட்டது, எத்தனையோ பகல் வந்து விட்டாயிற்று. ஆனால் இன்றைக்கும் ஒரு பிளானட், ஒரு ஆகாய விரிவுகள் தன்னுடைய ஓட்டத்திலே உண்மையா ஓடும் போது கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய பாசத்திற்கும் அவருடைய அன்புக்கும் உரியவர்கள் என்ன தீவிரமாய் ஓட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், வருகிற வருடங்களிலே இன்னும் தீவிரம் காட்ட எங்களுக்கு உதவி செய்ய. எத்தனை பேர் உண்மையா கேட்கறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வயது பெரிதல்ல, இருக்கிற நாட்கள்ல ஏதாகிலும் செய்ய வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் வேகமாய் சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நடத்த விரும்புகிறேன். காலத்தை அறிந்தவர்களின் கதறல் என்ன? காலத்தை புரிந்தவர்கள் எப்படி கதறாங்க அதை வாசிக்கலாம். பவுல் ஒரு வார்த்தையில கதறுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால், நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி நீங்களும் நானும் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் பொல்லாதவைகள், ஆனால் கர்த்தருக்கென்று அவைகளை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். பவுலினுடைய கூக்குரலை பாருங்க, என் நாட்கள் பொல்லாதது, ஆனால் நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கதறுகிறார். ரோமர் 14:6 வாசிக்கலாம். ரோமர் 14:6. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்கள், இந்த பொல்லாத நாட்களிலே நீங்களும் நானும் நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லேலூயா. ஏதோ பிறந்த நாட்களை காண்கிறோம், ஏதோ வாழுகிறோம் என்கிறது விசேஷித்துக் கொள்ளுகிறது அல்ல. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நாம் செய்வோம் ஆகில் அதுவே விசேஷித்துக் கொள்ளுகிற நாட்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க ஒரு சிறு காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் அதுவே உண்மையான நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறதான அர்த்தமுடைய நாட்களாய் மாறும். அதைத்தான் மோசே செய்தார். இன்னும் சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில். முந்தின நாட்களை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வயது கடந்து விட்டது. வாலிப வயதிலே ரட்சிக்கப்பட்ட புதுசில பிரகாசிக்கப்பட்ட அந்த நாட்கள். ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யணும், ஏதாகிலும் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், பக்தி வைராக்கியமா வாழணும்னு ஒவ்வொரு மணி நேரங்களையும் விசேஷமா யூஸ் பண்ணவங்க. சர்ச்சுக்கு வந்து போராடணும், ஏதாகிலும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே பிரகாசித்த நாட்களை எண்ணி பாருங்கள் சொல்லி ஊழியர்கள் கதறுகிறார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல பல காரியத்தை செய்தேன், ஆனால் இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்கிறேன்? ஒரு தலைமுறை ஓடிக்கொண்டிருக்கிறது. 40 வயது ஒரு தலைமுறை முடிகிறது, 80 வயது 2வது தலைமுறை வருகிறது. நமக்கு பின்பாடு எத்தனையோ தலைமுறைகளை பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு பிரகாசிக்கப்பட்டது போல இருக்கிறோமா, அல்லது பிரகாசம் அற்று ஒன்றுமில்லாத சூழ்நிலையில இருக்கிறோமா? இன்னும் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், அப்பொழுது திரும்புவோம். வாசிக்கலாம். பூர்வ கால
காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஆண்டவரே, எங்களை திருப்பிக் கொள்ளும், நாங்க திரும்பிடுவோம். ஆண்டவரே, பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிதாக்கும் என்று சொல்லி புலம்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் வயது போய்விட்டது ஆண்டவரே, அநேக தலைமுறைகள் போய்விட்டது, ஆனால் பூர்வ நாட்களுக்கு போல நாங்கள் திருமணம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்வோம். ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, வெந்ததை தின்று விடுதி வந்தா சாவோம் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லி இருக்கு. அந்த பழமொழியை போல நம்முடைய வாழ்க்கை அல்ல. புதிதாய் பிரகாசிப்பிக்கிற ஒரு சூரியனை போல ஆண்டவருடைய பிள்ளைகளை போல எழும்பணும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, பூர்வ காலங்களிலே எழும்பினது போல எங்களை புதிதாக்கும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நல்லா யோசிச்சு பாருங்க, ஊழியர்கள் எல்லாம் இப்படியாக கதறுகிறார்கள். நான் பழைய நாட்களுக்குள்ள வரணும், ஆதியில இருந்தது போல இருக்கணும், என் பலவீனத்தை பார்க்க மாட்டேன், நான் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சந்ததிகளை மாத்திரம் சொல்லுகிறேன். 14 தலைமுறைகளிலே விசேஷித்தமாய் ஆண்டவருக்காக எழும்பின ஒரு நபர்கள். இன்றைக்கு அப்பா அம்மாவை நம்ம எத்தனையோ பார்த்திருப்போம். நம்ம அப்பா ஒரு தலைமுறை, அவர்களுக்கு பிற்பாடு நாம் 2ஆம் தலைமுறை. நமக்கு ஒரு பேர குழந்தைங்க பிறக்கிறாங்க, நமக்கு ஒரு பிள்ளைகள் பிறக்கிறாங்கன்னா எத்தனாவது தலைமுறை? அவங்க 3ஆவது தலைமுறை. இத்தனை 3 தலைமுறை வரைக்கும் பார்த்துட்டோம். ஆண்டவருக்காக நாம் எதாகிலும் பேசுகிற அளவுக்கு செய்திருக்கிறோமா? ஆனால் 14 தலைமுறைகள் உள்ள ஆண்டவரை இழுத்தவர்கள், ஆண்டவரோடு கூட பேசினவர்கள், ஆண்டவருக்காக பயன்பட்ட சில நபரை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நாட்களை எண்ணும் அறிவு, நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நாட்களை எண்ணும் அறிவு. அவர்கள் எழும்பினார்கள். அந்த 14 தலைமுறையில ஒருத்தன் பெரியவனா எழும்பினான். அவர்களை பற்றி ஒரு 5 பேரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஒருவனில் இருந்து உருவாகும் ஒரு சந்ததி உருவாகணும்னா ஒருத்தன் எழும்பணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமானும். யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு யாருடைய குடும்பத்தை ஒந்தி வைக்கிறாரு? நோவாவினுடைய குடும்பத்தை. எப்படி இருந்தானா அவன்? நீதிமானும். நான் இவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறேன், நீதிமானின் சந்ததி. அல்லேலூயா. இன்றைக்கு இப்போ வாழுகிற தலைமுறையிலே எத்தனையோ தலைமுறைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நபரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் நீதிமான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகிற நாட்களிலே ஒரு நீதிமானின் சந்ததிகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ சன்மார்க்கமான காரியங்களை செய்துவிட்டு மடிந்து விடுகிறதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நீதிமான்களாய் கர்த்தரை பிரதிபலிக்கிற சந்ததியாய் நம்மை மாற்றும்படி அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறேரே. எத்தனை பேர் சொல்றீங்க நான் நீதிமானின் சந்ததி? எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, நான் நீதிமானின் சந்ததி ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நோவா மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் காணப்படுகிறான். வாலிபர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகம் ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போகிறது பாவத்திற்குள்ளாக. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நம்ம யூஸ் பண்ணுகிற எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆட் வந்தா, விளம்பரம் வந்தாலே எதுதான் வருது? இச்சையான காரியங்கள் வருகிறது. ஆனால் நீங்களும் நானும் அந்த மத்தியிலும் நீதி உள்ள சந்ததியா இருக்கிறோமா, அல்லது அநீதி நிறைந்தவர்களாய் காணப்படுகிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, வாழ்ந்தா நீதிமானின் வாழ்க்கையாய் வாழ வேண்டும், நீதிமானின் சந்ததியாய் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. 14 தலைமுறைக்குள்ளே நோவா ஒருவன் எழும்பினான் நீதிமானின் சந்ததியாய். முதலாவது சந்ததி நீதிமானின் சந்ததி. என் நாட்களிலே நான் ஒரு நீதிமானின் சந்ததியாய் எழும்ப வேண்டும். நீதிமானின் ஜெனரேஷனான நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறது முதலாவது சந்ததி நீதிமானின் சந்ததி எழும்ப வேண்டும். 2வது சந்ததியை பற்றி சொல்ல போகிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினால். போதும். இங்கே நான் இதுக்கு கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், வேறே ஆவியின் சந்ததி அல்லது பரிசுத்த ஆவியை பெற்ற சந்ததி. அல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், நோவாவை போல நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஏதோ வருகிறோம், ஆராதிக்கிறோம், நாள் அந்நிய பாஷைகளை பேசி ஊழியங்களை ஏதோ செய்து விடுகிறோம் என்று அல்ல. அந்த
பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் காத்து கொள்ளுகிற தேவ மனிதர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனையோ சூழ்நிலைகளிலே நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்போம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறார் மோசே. யாரும் போறாங்க, காலேபும் யோசுவாவும் போறாங்க. காலேப் வந்து சொல்லுகிறார், அந்த தேசத்தை எப்படி சுதந்திரிக்கலாம்? எளிதிலே சுதந்திரிக்கலாம். ஒருவேளை உன்னை பாவம் மேற்கொள்ள நினைக்கிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பார் என்று சொன்னால் அதை என்னால் மேற்கொள்ள முடியும் என்று உன்னால் தைரியத்தோடு கூட சொல்ல முடியும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நீதிமானின் சந்ததி பரிசுத்த ஆவியை உடைய சந்ததியாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியை உடைய ஒரு காலேப். இரண்டாவது சந்ததி பரிசுத்த ஆவியை பெற்ற, வேறே ஆவியை பெற்ற சந்ததி நாம் இன்று வாசிக்கிறோம். மூன்றாவது சந்ததியை குறித்து சொல்ல விரும்புகிறேன். உன் நாட்களிலும் என் நாட்களிலும் ஒரு நீதிமானின் சந்ததி எழும்பித்தான் ஆக வேண்டும். ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு சந்ததி எழும்பித்தான் ஆக வேண்டும். மூன்றாவது சொல்லப்படுகிறது என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு 11ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் என் எரிச்சலில், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினார். ஆண்டவர் இங்கே கோபப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாக்கப்பட்ட சந்ததி பாவம் செய்து ஆண்டவரை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலே வாலிபனாகிய ஒரு பினேகாஸ் எழும்பி ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான். அல்லேலூயா. பாவம் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் வேசித்தனம், கண்கூடா வேசித்தனம், இதை எல்லாத்தையும் உற்று பார்க்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே பாவம் இல்ல. எது எழும்புது? பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியத்தின் சந்ததி. பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவனும் பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக எழும்புகிற நாட்கள் இந்த நாட்கள். அல்லேலூயா. ஏதோ உணர்ச்சி வசமாய் பேசுகிறேன் என்று அல்ல, கர்த்தர் இந்த காலகட்டங்களிலே அதை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, அவன் காண்பித்த பக்தி வைராக்கியத்தினாலே என்னுடைய கோபம் தணிந்தது. நான் இந்த காரியத்திற்கு ரெண்டு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி அல்லது கர்த்தரின் கோபத்தை ஆற்றும் சந்ததி. ஜபத்திலே அவருக்காக போராடி ஆண்டவரே தேசத்தை அழிக்காதபடிக்கு உம்முடைய கோபத்தை மாற்றும் என்கிற பக்தி வைராக்கியத்தோடு ஜெபிக்கிற சந்ததி எழும்ப வேண்டும். பாவத்தை குத்தி போடுகிற சந்ததி எழும்ப வேண்டும். இன்னும் பாவத்திலே உழன்று கிடக்கிற வாழ்க்கை அல்ல, பினேகாசை போல பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நீதிமானின் சந்ததி என்று சொன்னேன், இரண்டாவது பரிசுத்த ஆவியை பெற்ற சந்ததி என்று சொன்னேன், மூன்றாவது பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி. எத்தனையோ தலைமுறைகள் போய்விட்டது. ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கூட நாம் எழும்ப வேண்டும். ஆமென். ஒரு ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களுக்கும் அதே பக்தி வைராக்கியத்தோடு கூட நாம் என்ன பண்ண வேண்டும்? எழும்ப வேண்டும். கர்த்தரபடியாய் நமக்கு செய்வாராக. நான்காவது காரியத்தை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வேகமா வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. போதும். இந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. ஆண்டவர் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து சில 12 பேர்களை தெரிந்தெடுத்து அவர்களை அபிஷேகித்து அவங்களை ட்ரெயின் பண்ணி அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பும் போது சகல அதிகாரத்தையும் கொடுத்து என்ன பண்றாரு? சீஷராக்குங்கள் என்று சொல்லி என்ன பண்றாரு? அனுப்புறார். இந்த காரியத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் பக்தி வைராக்கியத்தை காண்பித்து அப்படியே நம்மோடு கூட நம்முடைய கதையை போல நம்முடைய நாட்களை கழித்து விடக்கூடாது. இன்றைக்கு நானும் நீங்களும் மரித்து போனாலும் நமக்கு பிற்பாடு ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். சீஷர்களை உருவாக்குகிற சந்ததி, தலைவர்களை உருவாக்குகிற சந்ததி. ஆண்டவர் என் வாழ்க்கை முடிஞ்சது அதோட க்ளோஸ் போல அவருக்கு பிற்பாடு ஒரு 12 சீஷர்களை, ஒரு தலைவர்களை உருவாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நமக்கு நிறைய தாளந்துகள் இருக்கிறது, நிறைய தகுதிகள் இருக்கிறது? உங்களை போல ஒருவனை உருவாக்கி இருக்கிறீங்களா?
உங்களை போல ஒருத்தனை ஆராதிக்க வச்சிருக்கிறீங்களா? உங்களை போல ஒருத்தனை பிரசங்கம் பண்ண வைத்திருக்கிறீர்களா? உங்க பேச்சினால ஆண்டவருக்குள்ள யாரையாகிலும் இழுத்து வந்திருக்கிறீங்களா? தலைவர்களை உருவாக்கி இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏதோ பக்தி வைராக்கியத்தோடு வாழுகிறது அல்ல. நீங்களும் நானும் இந்த காலத்தை விட்டு மரித்து போனாலும் நமக்கு பிற்பாடு ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். அவர்கள் தலைவர்களாய் எழும்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நாலாவது சொல்லுகிறேன், தலைவர்களை உருவாக்குகிற சந்ததி, சீஷர்களை உருவாக்குகிற சந்ததி. கடைசி குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரர்களையும் பட்டணத்து அதிகாரத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இங்கேயும் 2 பேரை குறித்து சொல்றாங்க. பவுல் உருவாக்கின சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, உலகத்தை கலக்கினவர்கள் எங்கே வந்துட்டாங்க? இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்பலோனியா என்கிற பட்டணத்திலே அவர்கள் ஊழியம் செய்யும் போது அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். ஏதோ ஒரு தலைவர்களை உருவாக்குகிறது அல்ல, அந்த தலைவன் உலகத்தை கலக்குகிறவனாய் எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் இவ்வளவு நாட்களிலே நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய தலைமுறைகளிலே நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? இந்த கடைசியை நான் சொல்லுகிறேன், உலகத்தை கலக்குகிற சந்ததி. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு நீங்களும் நானும் உலகத்தை கலக்குகிற சந்ததி. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்றைக்கு நீங்களும் நானும் எழும்ப ஆரம்பிப்போம் என்று சொன்னால், நீங்களும் நானும் சிறு சபையாய் இருக்கலாம், ஆனால் இதே சபை சின்னவன் 1000 பலத்த ஜாதியாய் மாறுகிற நாட்கள் உண்டாகும். அப்படியே எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு வைராக்கியத்தோடு கூட நல்ல முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாகவே அது நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நாட்கள் வந்து விட்டது. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி, என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. அந்த பெரிய ஊழியர் மோசே ஜெபித்தாரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் நாட்களை எண்ணும் அதிக ஆண்டவரே கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. நீதிமானின் சந்ததியாய் நாங்கள் எழும்ப வேண்டும். நல்ல ஜெபிங்க, நான் சொல்ல சொல்ல ஜெபிங்க. நீதிமானின் சந்ததியாய் நான் எழும்ப வேண்டும். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. நீதிமான்களின் நல்ல வாய்களை திறந்து உங்க சத்தம் வரட்டும், உங்க சத்தம் வரட்டும். நீதிமானின் சந்ததியாய் நான் எழும்ப வேண்டும். நீதிமானின் சந்ததியாய். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். வாலிபர்கள் எல்லாம் ஜோமனுங்க, சிறு பிள்ளைகள் எல்லாம் ஜோமனுங்க. நீதிமானின் சந்ததியாய் எழும்ப வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவியை பெற்ற சந்ததியாய் எழும்ப வேண்டும். நல்ல ஜோமனுங்க, ஜோமனுங்க. பாவத்தை முட்டி போடுகிற தள்ளுகிற பரிசுத்த ஆவியை பெற்ற சந்ததியாய். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ பக்தி வைராக்கியமுடைய சந்ததியாய் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் நாட்களிலே, எங்கள் தலைமுறைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இத்தனை வருடங்களை கழித்து விட்டோம், எங்களுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியத்தை தாரும். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தலைவர்களை உருவாக்குகிற சந்ததியாய் நான் மாற வேண்டும். என்னால் ஒரு தலைவன் எழும்ப வேண்டும். நான் அநேக தலைவர்களை உருவாக்குகிற ஒரு சந்ததி உடையவனாய் மாறணும் ஆண்டவரே. கடைசி உலகத்தை கலக்குகிற சந்ததியாய் மாறணும். நல்ல 2 கரங்களை விரித்து சொல்லுவோம், எங்கள் திருவொற்றியூர்ல எங்க ஏஜி சபை இந்த உலகத்தை கலக்குகிற ஒரு சந்ததியாய் எழும்பட்டும் ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லு.